ஒரு காலத்துல சேலத்துல இருந்த ஏரிகள்ல மக்கள் பெரும் பயனடைஞ்சிட்டு வந்த நிலை இருந்துச்சு. ஆனா இப்போ இருக்க சூழல்ல சரியான பராமரிப்பு இல்லாம ஏரி நீர்ல கழிவுகள் கலந்து சுகாதாரமற்ற முறையில் இருப்பதால காலப்போக்கில் பல ஏரிகள் ஆறுகள் இருந்த இடம் தெரியாமலே போயிருச்சு. அதில் ஒன்று சேலம் பொடிநாயக்கன்பட்டி ஏரி. இந்த ஏரியில் இருக்க தண்ணீர் மூலமாக சுற்று வட்டாரத்தில் வசிக்கக்கூடிய மக்கள் நூற்றுக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு பாசன வசதி பெற்றிருக்காங்க. ஆனால் சில காலமாக சேலம் மாநகரத்திலிருந்து வெளியேற குப்பை கழிவுகள் ஏரியில் வந்து தேங்குறதுனால ஏரி மொத்தமும் மாசடைஞ்சு மக்கள் பயன்படுத்த முடியாமல் சிரமப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. இதனால் ஏரியில் இருந்த தண்ணியை வெளியேற்றி குப்பைகளை அகற்றுவதற்காக மாநகராட்சி முன் வந்து அதுக்கான வேலையில் ஈடுபட்டுட்டு வராங்க. அப்போது மீன்களுக்கு வலை வீசும்போது மத்திய மாநில அரசால் தடை செய்யப்பட்ட ஆப்பிரிக்கன் கெளுத்தி மீன்கள் சிக்கியிருக்கு. கழிவுநீர் ரசாயன மாதிரியான தண்ணீரில் வளரக்கூடிய தன்மை கொண்டது இந்த மீன்கள். இதனால் மற்ற பாரம்பரிய மீன்கள் பாதிக்கப்படுவது மட்டும் இல்லாமல் இந்த வகை மீன்களில் இருக்க ஈயம், அலுமினியம், இரும்புனால இதை சாப்பிட்றவங்களுக்கு தோல்வியாதி, புற்றுநோய் மாதிரியான பிரச்சனைகள் வரவும் வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த ஏரியில இருந்த ஆப்பிரிக்கன் கெளுத்தி மீன்களை மீன்வளத்துறை உடனடியா அப்புறப்படுத்தி புதைக்கவும் செஞ்சுட்டாங்க. அதோட இந்த ஏரியை தூர்வாரி மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரது மட்டும் இல்லாம இந்த இடத்த பூங்காவா மாற்றுவதற்கும் முயற்சி செஞ்சுட்டு வராங்க. ஆனா இந்த தடை செய்யப்பட்ட மீன்கள் எப்படி இந்த ஏரிக்கு வந்திருக்கும், இல்ல யாராவது வளர்க்குறாங்களான்னு கூடிய சீக்கிரமே தெரிஞ்சுக்கலாம்.